நல்ல ஒரு கருவாட்டு குழம்பு, சாலை கருவாட்டு குழம்பு, மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு. மாஸ் சூப்பரா செம்ம டேஸ்ட்ல. எந்த கருவாடா இருந்தாலும் போட்டு வைக்கலாம் குழம்பு. உளுந்தஞ்சோறு பொங்குறதுக்கு நல்ல ஒரு சட்டியில, காஞ்ச சட்டியில உளுந்து பருப்பு போட்டு வறுக்கணும். 1 டம்ளர் உளுந்துனா 3 டம்ளர் 4 டம்ளர் அரிசி போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு வைக்க போறோம்னாலே முத நாளே மொச்சையை வாங்கி ஊற போட்டுடலாம். இல்லைன்னா விடிய காலையில ஊற போட்டு மத்தியானம் குழம்பு வைக்கலாம். இப்பவும் பண்றதை விட இது ஒரு புது மெத்தட் பார்த்துக்கோங்க. நல்லா இப்படி தண்ணி கொதிக்கும் போது 2 வெந்தயமும் இப்படி சீரகமும் போட்ட வேண்டியதான். இந்த வெந்தயமும் சீரகமும் நல்ல மணமா இருக்கும். இன்னொன்று ஜீரகம் தான் அந்த உளுந்தஞ்சோறுக்கு போடுவோம். எக்ஸ்ட்ரா ரெண்டே ரெண்டு ஜீரகத்தோட கொஞ்சம் கம்மியா வெந்தயம் போட்டுக்கிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்ல மணமா இருக்கும் பார்த்துக்கோங்க. கொதிச்சுக்கிட்டு இருக்குமா தண்ணி, உளுந்த நல்லா வறுத்து அதை அப்புறம் நல்லா களைஞ்சிடணும். அது கூட அரிசியும் போட்டு களைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தண்ணி கொதிக்கும் போது இப்படி போட்ட வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமா உளுந்து நல்லா மணமா வறுக்கணும். போட்டு கரிச்சிடக்கூடாது. உளுந்து அப்படியே வறுபடும் போதே ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனா மாறும். இந்த பாருங்க 1-2 உளுந்து இப்படி இருக்கா, அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நல்லா மணமா வறுத்து எடுத்துட வேண்டியதான். போட்டு இந்த ஜீரகம் வெந்தயம் லேசா அப்படி போட்ட உடனே அரிசி உளுந்தையும் நல்லா களைஞ்சு எடுத்து கல்லுலாம் எடுத்துக்கிடணும். கல்லு வேற கிடக்கான்னு தெரியல, நான் வேற என்ன லட்சணத்துல பண்ணணும்னு தெரியல, என்பதுதான் தெரியும். அழகா எடுத்து இப்படி போட்ட வேண்டியதான். ரெண்டையும் களைஞ்சு எடுத்து போட்டோம்னா நல்லா 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துக்கிடலாம். இதை போட்டு விட்டுட்டு நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணுவோன்னே. நிறைய அரிசி களைஞ்சிட்டணும், என்னன்னு தெரியலையே. பேச்சு பக்கல எதையாவது கதை பேசிக்கிட்டே வேலை பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும் பார்த்துக்கோங்க. பார்ப்போம். சரி, கலதை பொங்கி போடுவோம், எல்லாம் திம்பாங்க. இது ஒரு பக்கம் வேக விட்டுமா. நல்லா உளுந்தஞ்சோறுக்கு நம்ம மட்டன் குழம்பு வச்சா நல்லா தான் இருக்கும். எங்கே போவ? சரி, அதனால ஒயாம சிக்கன் குழம்பு தானே வைக்கும். இன்னைக்கு கருவாடை வாங்கி போட்டு கருவாட்டு குழம்பு வைப்போம்னு நினச்சிட்டேன். சரி, இது கொஞ்சம் வேகட்டும். லேசா 2 கொதி கொதிக்கிற வரைக்கும் வெள்ளைப்பூடு போட வேண்டாம். அதுக்கப்புறம் சேர்த்துக்கிடுவோம். இது மாதிரி சட்டியை காய வச்சிருவோம். மிளகு சீரகம் 2 போட்டு வறுக்கணும். புளிக்குழம்புக்கு ஒருத்த மாதிரி தான் வறுக்கணும், ரொம்பலாம் கிடையாது. புளிக்குழம்புக்கு மல்லியை போட்டுருவோம். மல்லி ஏன் ஆத்தா ஹையெல்லாம் வச்சுட்டு போயிருக்கேன். கதை என்னத்துக்காகவும் மிளகு சீரகம் அப்படியே வறுத்துக்கிட்டு மல்லியும் போட்டாச்சா. 4-5 வத்தல். இது உரைப்புக்கு தான் பார்த்துக்கோங்கண்ணே. குழம்பு மிளகு வேற போட்டிருக்கோமா. வெயில் நேரத்துக்கு வத்தல் கத்தல் நிறைய போடுறாங்க. 2 எடுத்துருமா, பயமா இருக்கு பத்தியில. எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம். மிளகு சீரகம். கருவாட்டு குழம்புக்கு இந்த மிளகு தான் நல்லா போடணும். மிளகு போட்டிருக்கிறது போதும். இவங்களுக்கு இதுல பாதி புளிக்குழம்பு வேற மாதிரி கோரணும் பார்த்துக்கோங்க. அதனால எதை அதிகமா போட எதை குறைய போடணும்னு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரையும் கடந்து நம்ம பாடுபட வேண்டியது இருக்கு. என்னத்த சொல்ல. இது கூட 2 அரிசி போடுவாங்க பார்த்துக்கோங்க புளிக்குழம்புக்கு. அதே மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் 2 அரிசி. ஏன்னா கொஞ்சம் கொழுப்பா வரும். அதுக்காண்டி இந்த அரிசி எதுக்கு திரும்ப நான் போடுதேன். இந்த அரிசி பொரிஞ்சிட்டுனா மற்றதெல்லாம் பொரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். மற்றது எதுவுமே கண்ணு தெரிய மாட்டேக்கலாம். மிளகா கொத்தமல்லியெல்லாம் கண்ணு தெரிய மாட்டேக்கு வறுக்கா வரக்கலையான்னு. அது பச்சையாயிருது, இல்லைன்னா வறுபடாம பச்சையா இருக்கு, இல்லைன்னா நல்லா கரிஞ்சு கட்டம்னா போயிடுது. அதனால இந்த அரிசியை போட்டோம்னா எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சிடும். ஏன் ஐடியா இதுதான். எப்பவுமே இந்த புளிக்குழம்புக்கு வறுக்கும்போது 2 அரிசியை போட்டுருவேன். அப்படி வறுத்தோம்னா அந்த அரிசி அப்படி பொரிஞ்சது தனியா தெரிஞ்சிடும். அரிசி வேற கலர்ல இருக்குமா, பொரிஞ்சோன்னா நல்ல ஒரு கலர் வந்துடும். இதுதான் குழம்புக்குள்ள இன்கிரீடியன்ஸ். நம்மளுக்கு என்ன சொல்ல தெரியுது என்ன. என்னத்தையும் நானும் ஒன்று நடத்திட்டு கிடக்கேன், என்னையும் நீங்க பார்த்துட்டு அடைக்கீங்க. சரி, கொஞ்சம் தேங்க்யூ தான், எல்லாத்துக்கும் நன்றி தான் சொல்லணும். என்ன பண்ணுங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுட்டா, அழகா புரிஞ்சுட்டு பாருங்க. இது புரிஞ்சதுதான் நம்ம கணக்கு. இது நம்மளோட சீக்ரெட் ஐடியா. யார்ட்டும் சொல்லாதீங்க சரியா. நல்ல இந்த புளி குழம்புக்கு வரும்போது 2 வரிசையை போட்டுட்டோம்னா மற்ற பொருட்கள் வறுந்திருக்கா வறுக்கலையாங்கிறது தெரிஞ்சிடும். இதுல கடலை பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் போட்டுட்டு போகும், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. புளிக்குழம்புனா இதான் மிளகாத்தா கொத்தமல்லி சீரகம். நான் அந்த கருவாட்டு குழம்புனால கொஞ்சோண்டு மிளகு வச்சிருக்கேன். மீன் குழம்புக்குன்னா இந்த மிளகு வைக்க வேண்டாம். இது கருவாட்டு குழம்புக்கு வெறும் புளி குழம்புக்கும் மிளகு வைக்க வேண்டாம். இப்படி வறுத்துற வேண்டியதான் சரியா. என்ன சின்ன தெரியுமா, இது போடுதோம்னா ஒரு 2 சில்லு தேங்காய். குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்கண்ணே. நாங்கள் கொஞ்சம் தேங்காய் நிறைய சேர்ப்போம். போட்டா சின்ன வெங்காயம் இருக்கு பத்தியில, அது இந்த குழம்போடு சேர்க்கணும்ல. அதனால இதுலேயே போட்டு வறுத்து மொத்தமாக அரைச்சிருவோம். எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதுமாதிரி ஆற வச்சு திரிச்சிட வேண்டியது. நல்லா தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கிடலாம். இது
போட்டிருந்த அரிசி நல்லா அப்படி கொதிச்சு வருது பார்த்தீங்களா, நல்ல ஒரு அரை வேக்காடு 3/4 வேக்காடு கிட்ட வந்துடும். அந்த நேரம் தான் நம்ம வந்து வெள்ளைப்பூடை போடணும். முதல்ல கிண்டி பார்த்துக்கிடுவோம் ஒரு அரை வேக்காடு வந்துட்டா அப்படின்னு சொல்லி. 3/4 வேக்காடுங்கும் போது தண்ணி நிறைய இருக்குல்ல, அப்புறம் குழஞ்சிரும். அதனால ஒரு அரை வேக்காடு வரும்போதே 2-3 தடவை கிண்டி பார்க்கணும் இடையில எடுத்து. அப்புறம் நல்ல ஒரு அரை வேக்காடு வந்துட்டு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண பிறகு கொஞ்சம் வெள்ளைப்பூடு நல்லா உரிச்சு வச்சுருந்தா அதையும் போட்டுடணும். வெள்ளைப்பூடு வந்து நல்லா மணமாக இருக்கும், அருமையாக இருக்கும். உளுந்தச்சோறில் வந்து வெள்ளைப்பூடு வந்து நல்லா நசுங்கும் போது சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு உரிச்சு போட்டுக்கோங்க. நானும் ஒரு 20-25 வெள்ளைப்பூடு போடுவேன். இது பெரிய பூடாக இருந்ததுனால ஒரு 10-15 பூடு போட்டேன். அதையும் போட்டு விட்டுட்டு நல்லா கிண்டிக்கிடணும். கிண்டணும் போது நல்லா கிண்டி வச்சுட்டு நம்ம சிம்மில் வச்சு விட்ற வேண்டியதான். ஆனால் ஹையில் வச்சாலும் இது அடி பிடிச்சிரும். அதனால நல்லா 2 கிண்டு அடி ஒட்ட கிண்டணும். அது கூட அப்படியே சோத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க. நல்லா வந்து வெந்துடும். ஒரு 3/4 வேக்காடு கிட்ட வந்த பிறகு மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டணும். இடையில எடுத்து பார்க்கணும். நம்மளுக்கு என்ன சௌரியன் மசாட்டை வச்சுட்டு போயிடக்கூடாது. சோறு என்ன கதையில் இருக்குன்னு அப்பப்போ பார்த்துக்கிட்டணும். குழம்பூர் சைடில் நடந்தாலும் இந்த வேலையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சோறு பதமாக வரும். நல்ல இதாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல சடங்கான பிள்ளைங்களுக்கு, குழந்தை பார்த்தவங்களுக்குலாம் இதை கொடுப்பாங்க. உளுந்தஞ்சோறு வந்து ரொம்ப குறுக்குக்கு பலம். அதை நல்லா கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு 3/4 வேக்காடு வந்துட்டு இந்த உளுந்தஞ்சோறு அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டு நம்ம சட்டியில் எண்ணெயை ஊற்றி குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோம். அப்படி கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா அது பொரிஞ்ச உடனே ஒரு 10 வெள்ளைப்பூடு அரிசி அதையும் போட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் பார்த்துக்கோங்க. லேசாக உப்பு போட்டுக்கோங்க வேணாம் வதங்கிறதுக்கு. அப்புறம் நல்லா ஒரு குத்து கருவேப்பிலை கழுவி எடுத்து அதையும் போட்டுட்டு ஒரு தக்காளி பழம், புளி நல்லா ஊற்றுறதுனால ஒரு தக்காளி பழம் மட்டும் போதும், அதையும் போட்டு வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த சிம்மிலே இருக்க உளுந்தஞ்சோறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நல்ல ஒரு குத்து கருவேப்பிலையை போடணும். அதையும் போட்டு விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுறணும். மறுபடி இந்த குழம்புல லேசாக மஞ்சத்தூளை போட்டு மொச்சக்கொட்டை போட்டு நல்லா அவிச்சு வச்சுருப்போம்ல, 3-4 விசில் விட்டு அந்த மொச்சக்கொட்டையை எடுத்து அதில் போடணும். நான் எங்கள் வீட்டு விசில் வந்து 4 விசில் விட்டால் தான் நல்லா வேகும். உங்களுக்கு எப்படி வேகமோ பார்த்துக்கோங்க. நல்லா ஊற வச்சு அவிச்சு அதையும் போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். முருங்கைக்காய், கத்திரிக்காய் நல்லா வதங்கின உடனே லேசாக எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு உப்பு அதுலேயும் போட்டுக்கிட வேண்டியதான். புளியை கரைச்சி ஊற்றி தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சிட வேண்டியதான். நல்லா அது வெந்துக்கிட்டு இருக்குமா. நம்ம ஏற்கனவே எல்லாம் கிரிச்சிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இந்த நேரம் நல்லா மையாக அரைச்சி எடுத்துடணும் ஒரு சைடில் போய். அது வரைக்கும் இந்த குழம்பு வந்து ஹையிலே வச்சுருக்கணும். நல்லா வேகட்டும். ஏன்னா முருங்கைக்காலம் எந்த காலத்தில் உள்ளதுன்னு தெரியல, முத்தல் மாதிரி இருக்குது. சரி ஒரு ஆசைக்கு வாங்கி போட்டாச்சு, அது நல்லா வேகணும். அது வரைக்கும் நல்லா ஹையிலே வச்சுருக்கணும் அடுப்பை. சிம்மில் அடுப்பை அதில் வச்சுருக்கும் போது இதில் வச்சுட்டு அப்புறம் வேகலன்ட்டு அதிலே போட்டுட்டா நரிச்சுன்னு இருக்கும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட தூக்கி போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அந்த மிளகத்தை, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் எல்லாம் வறுத்து அரைச்ச உடனே இந்த குழம்புல போட்டோடனே வாசனையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு அப்படி சும்மாவே சாப்பிடலாம். இது புளிக்குழம்பு மாதிரி முதல்ல இருக்கும். அதுவே அழகா சாப்பிடலாம் பார்த்துக்கோங்க. அது அப்படியே வேக வச்சுருவோம் சைடில். அப்புறம் இந்த உளுந்தஞ்சோறுக்கு வருவோம். வேற என்ன செய்ய, அங்கேயுமா போவோம். நல்லா ஒரு அரை முடி தேங்காவை திருவி இந்த உளுந்தஞ்சோறில் அப்படியே மேலே போட்டு ஒரு கிண்டிட வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சிம்மு வேண்டாம், கிம்மு வேண்டாம். அடுப்பை அணைச்சி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. 2 சைடு ஏன் தெரியுமா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன், 2 சைட்லையும் வேலை நடக்கணும். ஒன்று செஞ்சுட்டு தான் ஒன்று செய்ய வேணும்னா ஒன்று ஆறிடும், ஒன்று வந்து சூடாக இருக்கும். நம்மளுக்கு அது செட் ஆகாது. 2ம் சூடாக இருக்கணும். குழம்பு நல்லா தரன்னு கொதிச்சுட்டா இந்த டைமில் என்ன செய்யணும்னா, எங்கள் வீட்டு ஜந்துக்களுக்கு மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் ஆகாது. அதனால் நினச்சினோம்னா இதை புளி குழம்பு போது எப்படி கோரிடுவேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு பிறக்கி கோரிட்டு நல்லா அலசி பிறக்கி வச்சுருக்க கருவாடை எடுத்து நம்மளுக்கு போட்டுற வேண்டியதான். மிச்சம் இருக்க குழம்புல அருமையாக கருவாடை போட்ட உடனே மணக்கும் பாருங்க ஒரு மனம். யார்கிட்ட போய் சொல்ல, இந்த உளுந்தஞ்சோறா கருவாட்டு குழம்பான்னு எதை பேசணும்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஒரு கிண்டி விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா உளுந்தஞ்சோறு, ஒரு அவிச்ச முட்டை, கருவாட்டு குழம்பு எல்லாத்தையும் ஜம்முன்னு சாப்பிட்றலாம்.